வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபி சுனயாம தேவாः பத்ரம் பக்ஷ்யமாஹிஷேதயத்ராः व्यक्षेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृत्रशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 94வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். முக்கியமாக பந்த மோட்சம் அதை பற்றி பல மந்திரங்களை அதுக்கான பதிலை நிதாகுக்கு ரிபு மகரிஷி ரொம்ப ரொம்ப அழகாக மந்திரங்களை விசாரம் செஞ்சுக்கிட்டே வர்றார். தொடர் விசாரம் இது மாதிரி எந்த உபநிஷத்தும் இல்லை. தொடர்ந்து எல்லாத்துலேயும் விசாரம், எல்லா மந்திரங்கள்லையும் விசாரம். நேற்று ஆத்மரத்திங்கிற வார்த்தை பார்த்தோம். அது அனுசிரவணம் செய்து அனுச்சிந்தனம் செய்து மனனம் செய்யும்போது ஜீவ ஈஸ்வர ஐக்கிய அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் குளிர்ச்சியையும் அமைதியையும் அன்பையும் ஆனந்தத்தையும் நமக்குள்ளே நிரப்பும்போது இந்த சுக அனுபவம், ஆனந்த அனுபவம், ஆத்மா அனுபவம் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு நிலையை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்க இந்த சித்தானது சத்தை விரைந்து சேர்க்க வேண்டும் என்று உறுதியெடுக்கும். அதிலிருந்து அவன் வெளியில் வரமாட்டான், அந்தர்முக்கியாக தான் இருப்பான். அது வரைக்கும் அவன் அந்தர்முக்கியாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவர் பகிர்முக்கியம் கிடையாது. ஆத்ம ரத்தி ஆயிட்டான். இந்த ஆத்மா அனுபவம் ஏற்படுற வரைக்கும் தான் பெரிய சேலஞ்சஸ்லாம் நீங்கள் பல நிலைகளை கடந்து வரணும். ஆத்மா அனுபவம் ஏற்படாமல் அகம்பிரமாஸ்மி மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அடியேன்னு சொல்லியிருக்கேன். பிளைண்டாக அகம்பிரமாஸ்மின்னு ஜபம் பண்ணாதீங்க. அது இந்த வரட்டு கௌரவம் மாதிரி. கௌரவமே கிடையாது, ஆனால் கௌரவம் இருக்கிறதா சொல்கிறான்ல. கௌரவம் இல்லாதவன் தான், அதாவது கௌரவத்துக்கு யோகிதை இல்லாதவன் தான் எனக்கு ரொம்ப மானம் மரியாதை கௌரவம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு கிடப்பான். மானம் மரியாதை கௌரவம் இருக்கிறவன் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அவன் பேசாமல் எளிமையாக இருப்பான். அப்போ மானம் மரியாதை கௌரவம் ப்ரெஸ்டீஜ் அது இதுன்னு சொல்கிறவனுக்கு யோகிதை இருந்தால் அதை ஏற்றுக்கலாம். யோகிதை இல்லாமலே எனக்கு மானம் கௌரவம் மரியாதை அப்படின்னு சொன்னான்னா அது வரட்டு கௌரவம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு மரியாதையும் கிடையாது, மானமும் கிடையாது, அவருக்கு ஒன்று மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா அவர் சாதாரண மனிதனாக தான் சாப்பிட்றாரு, 3 வேளையும் டாய்லெட்டை ரொப்புறாரு, வராரு போகிறாரு. அதில் என்ன மான மரியாதை இருக்குது? ஏதாவது ஒரு மகத்தான காரியத்தை தனக்கோ குடும்பத்துக்கோ நாட்டுக்கோ தேசத்துக்கோ ஒரு அரிய காரிய சமுதாயத்துக்கோ ஏதோ பண்ணியிருந்தா அப்போ தானே மானம்லாம் வரும். சும்மாவே மான மரியாதைலாம் வந்துடுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த வரட்டு கௌரவமாக பல ஆணவ கொலைகள்லாம் நடக்குதுல்ல. அதனால தான் கோர்ட்டே என்ன பண்ணுது, அதிர்ச்சிகரமான தீர்ப்புகள்லாம் கொடுக்குது. இப்போ சமீப காலமாக இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, கொஞ்சம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போன்னு கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அதை பற்றி. போட்டோம் அந்த ஒரு பக்கம். அதுபோல் அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு குருவோடைய உபதேசங்களை கேட்டு கேட்டு சிரவணம் செய்து செய்து விசாரம் செய்து செய்து ஆமாம் நான் பிரம்மமாக இருக்கிறேன், சத்துங்கிற ஒரு புள்ளி எங்குள்ளே இருக்குது, ஒரு வஸ்து இருக்குது, அதை நோக்கி தான் இந்த சித்து வாழ்நாள் ஃபுல்லாக பயணிக்குது, ஏன்னா ஆனந்தம் அதில் தான் இருக்குது, சத்தை விட்டு அது வெளியில் இறங்குனா அது ஜகத்தாயிடுது, இங்கே வெப்பமும் விரோதமான சில சூழ்நிலையாக புறத்தில் இருக்குது. ஸோ அகத்தில் அதை நம்ம இந்த குளிர்ச்சியை அமைதியை அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறேன், உண்மைதான், வேதம் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு உண்மையான ஒரு உணர்வு ஞானத்தினால பிறக்கும். அதான் ஞானம் பிறக்கிறதுன்னு பேர். அறிவால் பிறக்கிறது ஞானம். ஞானம்னா என்ன? நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற உணர்வு தானாக பிறக்கணும். எப்படி பிறக்கணும்னு இந்த உண்மைகளை எல்லாம் மந்திரங்களில் பேசுகிறோம் இல்லையா? 11,000 மந்திரங்கள் பேசியிருக்கோம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறத ஒத்துக்கிறீங்க. இறைவன் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், நமக்குள்ளேயும் இருக்கிறான். அவரோட தொடர்பு கொள்ள அவர் அறிய நாம் அவராகிறோங்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியுதா இல்லையா? எனக்காக சொல்லக்கூடாது, ரியாலிட்டி இருக்கணும். எப்பயுமே ரியாலிட்டி இருக்கணும். இந்த ஃபார்மாலிட்டிக்கு சொன்னேன், சும்மா அவர் கோச்சிக்க போகிறாருன்னு சொன்னேன், அவங்களுக்காக சொன்னேன், அப்படியே இல்லை. உன்னுடைய உள்ளுணர்வு ஒத்துக்குதா? ஒத்துக்கிட்டு என்னைக்கு நீ நான் தியானத்தில் அமைதியை அனுபவிக்கிறேன், ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும் போது பகைமை யாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எல்லார் மீதும் அன்பு கொடுக்கணும், எல்லாம் ஒன்று தான், எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், அந்த பரம்பொருளோடு இருக்கிற அந்த தருணத்தில் விசாரம் செய்யும்போதோ தியானம் செய்யும்போதோ ஆமாம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு ஒரு 51% வந்தால் கூட போதும். இது எப்போ வரும்னா பொதுவாக மனனம் முடிக்கும் போது வந்துடும். அதில் சந்தேகம் இல்லை, தெளிவாக சொல்கிறேனே உங்களுக்கு. நீங்கள் மனனம் முடிக்கும்போது அகம்பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு கிட்டத்தட்ட 60 to 75% வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற 25க்கு தான் நிதித்தியாசனம். அகம்பிரம்மாஸ்மிங்கிற உணர்வோட ஓங்காரத்தை பிரம்மத்தை அப்பாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணும், இறைவனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணும், சும்மா ஒப்புக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே சத்தியமாக நான் பிரம்மதமாக தான் இருக்கிறேன். என்ன ஆதாரம்னா இப்போ அனுபவத்தில் இருக்கேன், இன்பத்தை அனுபவிக்கிறேன், அமைதியை அனுபவிக்கிறேன், குளிர்ச்சி அனுபவிக்கிறேன், அன்பை அனுபவிக்கிறேன். என்னுடைய பேச்சு செயல்பாடுகளில் எங்கேயும் விரோதம் இல்லை, விகாரம் இல்லை, காமக்ரோதாதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இயல்பாய் சுரந்தால் அறிவு கேட்க கேட்க பிறக்கிறது தான் ஞானம். சிரவண மனனம் செய்ய செய்ய பிறக்கக்கூடிய கன்க்ளூஷனாக சுரக்கக்கூடிய அமிர்தம் தான் ஞானம். என்ன ஞானம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற மெய்ப்பொருள் அறியும் உணர்வு. அந்த நிலையை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக தத்துவமசி, அதாவது மனன காலம் முடியும் போது வரும்னு சொல்லிட்டேன். அப்படி அதுக்கு முன்னாடியே அந்த பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கும். உத்தம அதிகாரியாக இருக்கீங்க, இல்லை எனக்கு இப்போவே அந்த உணர்வு இருக்குது, அகம்பிரமாஸ்மி உணர்வு நான் ஒத்துக்கிறேன். 50 to 60 70 எனக்காக சொல்லக்கூடாது, ஒப்புக்காக சொல்லக்கூடாது, ரியலாக உண்மையாக இருந்து சொன்னீங்கன்னா நீங்கள் அகம்பிரமாஸ்மினே ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நிதித்தியாசத்தை உட்காரிங்களா தியானத்தில், அங்கே ஜபத்துக்கு ஓங்காரம் பண்ணுறீங்கல்ல, ஓங்காரம் ஒரு பக்கம் போட்டோம், ஓங்காரம் ஆதியில் மத்தியில் இறுதியில் போட்டோம். நம்ம ஒரு ரோபாட்டிக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துலேயோ மத்தியிலையோ இறுதியிலையோ ஓங்காரம் சொல்லுங்கன்னு. இந்த ஓங்காரத்தை, இந்த அகம்பிரமாஸ்மியை விட்டு விட்டு உணரணும். சொல்கிறதில்ல, ஜபிக்கிறதில்ல.
அதை அறிந்து உணர்ந்து அந்த நிலையை கொஞ்சம் சிந்திக்கிறது, அது பேர் தான் நிதித்தியாசனம். நீங்கள் கேட்ட அறிவை, பெற்ற ஞானத்தை அதை உணர்வு நிலைக்கு கொண்டு போக முடியுதா? உண்மையாது அறிவுபூர்வமாக குருவுடைய வாக்குப்படி மந்திரங்களுடைய சாட்சியில் ஆமாம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு வந்தால் நீங்கள் அகம் பிரம்மாஸ்மினை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் சொல்லாத உபதேசம் இது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அகம் பிரம்மாஸ்மி சாதாரண அது மந்திரம், அது மகா வாக்கியம் ஒரு பக்கம். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, சயின்டிஃபிக்காகவும் சொல்லணும்னு சொன்னால், நீ எதை நினைக்கிறோ அதுவாக ஆகிறாய். நீ ஏற்கனவே அதுவாக இருக்கிறேங்கிறத குரு எடுத்து சொல்லி மந்திரங்கள் சொல்லும் போது நீ என்ன பண்ணி தான் ஆகணும், அதை உணர்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இல்லாததை நாங்கள் கற்பனையில் உங்ககிட்ட திணிக்கலை. இப்படி நினச்சிக்கோ, இப்படி கற்பனை பண்ணிக்கோ, அப்படிலாம் ஒரு காலமும் ஒரு சத்குரு சொல்ல மாட்டாங்க. நீ விசாரம் செய்து மந்திரங்களுடைய சாட்சியில் உண்மையாகவே அமைதியும் ஆனந்தமும், எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன், இப்போ அறிய உணர என் லைஃப்பில் அமைதி பிறந்திருக்கு, ஆனந்தம் பிறந்திருக்கு, சத்துவகுணத்தில் வாழ்கிறேன், இதெல்லாம் சத்தியமாக இருந்தால் நீங்கள் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு, அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்தை உணர்வாய். இது ஒரு பெரிய மகாமந்திரமாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த தேஜோபிந்து உபனிஷத்தில் 15 மந்திரங்கள் இந்த அகம் பிரம்மாஸ்மியினுடைய விசேஷத்தை சொல்லுது. நம்ம சித்தவிருத்தி நிரோதக யோகன்னு சொல்லுவோம்ல, யோகத்தில் யோக மார்க்கம் ட்ராக் வேறு, நம்ம ட்ராக் வேறு. விசாரம் விசாரம் இங்கே வானம் வந்துடும். விசாரத்தில் சித்த சைத்தன்யத்தை புரோமதிக்கு வானம் வந்துடும். ராஜயோகத்தில் அப்படி இல்லை, நீ மூலாதாரத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தால் தான் வரும். புரியுதில்ல? எல்லாத்துலேயுமே ஞான யோகத்தில் எல்லாத்துக்குமே அங்கே பதிலும் படிக்கட்டும் இருக்கு. இப்போ நீங்கள் பிராணாயாமத்தில் ராஜயோகத்தில் சித்தவிருத்தியை நிறுத்தலாம், யோகத்தில் சித்தவிருத்தியை நிறுத்தலாம். இங்கே அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு வந்தாலே சித்தவிருத்தி ஆட்டோமேட்டிக்காக நின்று. அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வில் நீங்கள் அந்த தியானத்தை தொடர்ந்தால் 1000 மந்திரம் அவசியம் இல்லை, 1000 வார்த்தை அவசியம் இல்லை. குரு சொன்ன தத்துவமசியை நீங்கள் பூரணமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு ஒன்று போதும். அகம் பிரம்மாஸ்மி வார்த்தைன்னு சொல்லலை, அகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான், வார்த்தை தான். அதையும் தாண்டி உணர்வாக மெய்யாக ஏற்கிறாய். நீ இது வரைக்கும் பொய்யை மெய்யாக ஏற்றுக்கிட்டு நம்ம நடிச்சுட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாளாக. அதனுடைய விளைவு என்ன இருக்கும்? அமைதியாகிடுவே. 1000 மந்திரம் நீ சிந்திக்கிற அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணு, சகல மந்திரங்களையும் தங்குள்ள என்ன பண்ணுது, எல்லாத்தையும் எரிக்குது. அது மட்டும் இல்லை, நீ அகம் பிரம்மாஸ்மி உணர்வில் இருக்க ஜபிக்கலை. நல்லா பாருங்கள், ஜபிக்க சொல்லலை, ஓங்காரம் ஜபிக்கணும். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மி நீ உள்ளே போனதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்ச்சி. நிதித்தியாசனத்தில் சத்தோடு நீ உள்ள நுழையிற இடத்துல நீ உணர வேண்டிய நிலை இது. அங்கே அமைதியை உணர்வை, ஆனந்தத்தை உணர்வை, அன்பை உணர்வை, குளிர்ச்சியை உணர்வை, அகம் பிரம்மாஸ்மியை நீ உணரு அப்படின்னு தேஜோபிந்து உபனிஷத்தை ரொம்ப அழகாக சொல்லுது. அப்படி யார் அந்த நிலைக்கு போகிறானோ அத்தனை பேருக்கு முக்தின்னு சொல்லுது. சத்திய முக்தி வேணுமா? அகம் பிரம்மாஸ்மி உணர்வுக்கு போ. இந்த போனால் போக முடியாதுங்க, விசாரம் பண்ணால் தான் போக முடியும். இதெல்லாம் நிதித்தியாசனத்தில் பேச வேண்டிய கருத்து. இந்த சந்தர்ப்பம் வர்றதுனால ஏதோ ஒரு வார்த்தையை தூண்டி விட்டுடுது, அதனால் நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா இந்த அரிய கருத்து உங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, டக்குன்னு சொல்ல வேண்டிய சொல்லிடுவோம். அப்புறம் விசாரம் பண்ணுறப்ப விசாரம் பண்ணுவேன். இப்போ நம்ம பண்ணுற விசாரம்லாம் அங்கே தத்துவமசியில் விசாரமே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. இங்கேயே ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே புரியுதில்ல. அங்கே எங்கெங்கே விசாரம் தூண்டுறாரு சுவாமிநாத சுவாமி, அங்கங்கே விசாரம் பண்ணுவான். இப்போ அந்த அகம் பிரம்மாஸ்மி உணர்வுனால
முதல்ல மனச்சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, அலைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல நம்ம மனமும் அந்த சக்கரமும், மனச்சக்கரம்னு பேர். மந்திர வார்த்தையில் எழுதிங்க இது, மனச்சக்கரம். மனச்சக்கரத்தை நிறுத்திட்டாலே நீ முக்தன். சொல்லற சும்மா இருன்னு அவர் சொல்லிட்டாரு. சாமானியன் இருக்க முடியாது. சாமானியன் சொல்லி சாமானியன் கேட்டால் அவன் சொல்லற சும்மா இருக்க முடியாது. சொல்கிறது பரம்பொருளாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை அவனுக்குள்ள இம்ப்ரெஷன், இன்ஸ்பிரேஷன் தானாக நடக்கும். ரசாயன மாற்றம் நடக்கும். ஏன்னா சொன்னது முருகன், கேட்குறது அருணகிரி. இதுவும் சொல்கிறதும் சத்குரு, கேட்குறதும் பக்குவப்பட்ட உத்தம அதிகாரி. அதனால் அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிடும். மந்திரம் எப்போங்க செயல்படுது? மந்திரம் எப்போ பூரண சக்தி பெறுதோ அப்போ செயல்படுது. இது புரியுதா? ஒரு மாதுளம்பழம் வா அப்படின்னு சொன்னால் அது வராது. நான் சொன்னால் மாதுளம்பழம் வர அளவுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குது, அது எடுத்துகிட்டு வந்துடும். இது புரியுதா? மேஜிக் வேறு, ட்ரிக்கு வேறு. இது நானே ஒரு மாதுளம்பழத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு உங்கள் கண்ணுக்கு ஒரு பக்கம் திசை திருப்பிட்டு இன்னொரு பக்கம் மாதுளம்பழத்தை எடுத்து காட்டுறது ட்ரிக்கு. உண்மையாகவே ஒரு வீட்டில் இருந்தோ, ஒரு கடையில் இருந்தோ, எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு தோட்டத்தில் இருந்தோ ஒரு மாதுளம்பழத்தை மேஜிக்னால் கொண்டு வர முடியும். மனதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. என்னங்க இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு வல்லமை இருக்குது, மாதுளம்பழம் கொண்டு வர முடியாதாங்க? அது அதிசயமாக பார்க்குறீங்க. சொல்கிறது புரியுதா? மேஜிக் என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியம். ஆனால் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறான், அவனுடைய சங்கல்பத்தை நம்மளை ஃபீல் இப்போ ஒரு டைரக்டரு அவனுடைய சங்கல்பத்தை தான் நம்மளை நம்ப வைக்கிறான் சினிமாவில். அதை ஒத்துக்கிறீங்க, அப்படியே பூரணமாக அப்படியே பார்க்குறீங்க. ஜோ வீட்டை ஒழிச்சு விட்டானே பாவி அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ இவனை கத்தியால் பின்னாடி குத்தி விட்டானே ஹீரோவை, அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது பொய்யும் நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரீன் மூடிடுவாங்கன்னு தெரியும். சரி, இந்த அகம் பிரம்மாஸ்மியில் எல்லா மந்திரங்களையும் அது எரிச்சிடுது, எல்லா சித்த விருத்திகளையும் அது எரிச்சிடுது. ஒன்கிட்ட இருக்கக்கூடிய ஆதி வியாதி சர்வ வியாதியையும் எரிக்குது அகம் பிரம்மாஸ்மி. அந்த தியானத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முக்தி தருது. சாதாரண முக்தி இல்லை, சத்திய முக்தி தருது. அது மட்டும் இல்லை, கோடி தோஷம் உனக்குள்ள நீ பரம்பொருளை அடையிறதுக்கு மனத்தடையாக இருக்குல்ல, மனத்தடை கோடி, 1 2 சொல்லலை, கோடி தோஷத்தை எரிக்குது. சித்த விருத்தியை எரிக்குது. சித்த விருத்தி நிரோதகன யோகன, சித்த விருத்தியே இல்லை, எரிக்குது. தேக தோஷம் 3 ஸ்தூல உடம்புல இருக்கக்கூடிய பசி தாகம், சூக்ஷ்ம உடம்புல இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள், காரண உடம்புல இருக்கக்கூடிய தூக்கம் மயக்கம் குழப்பம் எல்லாவற்றையும் எரிக்கிறது. மரண பயத்தை நீக்குகிறது. பேத புத்தி ஏற்றத்தாழ்வாக பார்க்குற, பலவிதமாக பார்க்குறல. ஜெகத்தை பிரம்மமாக பார்க்கணும். ஞானிகள் பிரம்மமாக பார்க்கிறார்கள். ஞானிகள் ஜெகத்தை பிரம்மமாக பார்க்கிறார்கள். சர்வ வியாதி நிறைய சொல்லியிருக்கு. 15 மந்திரத்தில் ஒரு 2 3 மந்திரம் தான் அதனுடைய சாரம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது எப்போ உங்களுக்கு இந்த உணர்வு உண்மையாக வந்தால் நீங்கள் அதோட இன்னும் நம்ம மனநமே ஸ்டார்ட் பண்ணலை. நிதித்தியாசனத்தில் பேச வேண்டியதை இப்போ பேசின்னு இருக்கேன். ஏன்னா இந்த மந்திரம், இந்த சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த விசாரத்தை அது தூண்டுது. இப்போ புரியுதா? இப்போ ஓங்காரம் உள்ள நுழையிறதுக்கு, ஜகத்திலேருந்து ஸ்தூலம் தாண்டி சூக்ஷ்மம் தாண்டி காரணம் தாண்டி துரியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேயே நீ நிஷ்டையில் இருக்கிறதுக்கு, ஆனந்த அனுபூதி செய்கிறதுக்கு, முக்தி பெறுவதற்கு, அதுவும் சத்திய முக்தி பெறுவதற்கு. சொந்த கருத்து இல்லை, மந்திரத்தோட இதில் பேசுவேன், தத்துவமசியில் பேசுவேன். பட் இங்கே இன்ட்ரோ கொடுக்குறேன். புரியுதா?
ஏன்னா ரெண்டாவது முறை கேட்கும் போது ஏற்கனவே ஜி சொல்லியிருக்காங்கங்கிற ஒரு கருத்து உங்களுக்குள்ளே என்ன பண்ணும், ரெனியூவல் பண்ணும். அதனால் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ சர்வ ஆத்மா ஏவ, இங்கே இருக்கிறது எல்லாம் சர்வமும் ஆத்மா தாங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யோனிகி அதானே, அதான் யோனிகி, அதுதான் பிறப்பிடம் எல்லாத்துக்கும். எல்லாமே அதுக்குள்ளேருந்து தான் வெளில வந்திருக்கு, அதுக்குள்ளே தான் போகுது. அப்படி இருக்கிறதுனால சர்வ ஆத்மா ஏவ க திருஷ்டா, யார் பார்க்கிறவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கும் காட்சி, பார்வை ஒன்று தான் இருக்குது. அப்போ 3 அல்ல 2 அல்ல 1 தான் இருக்குது. பாவ அபாவ, எது பாவம், எது கடவுள், எது அபாவம், எது ஜகத்து, எது சுபாவம், எது மனிதன், ஜீவராசிகள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று தான் இருக்குது. எல்லாமே பாவம்தான். கதோ, போக்குவரத்து எப்படி, எங்கே பிறக்குது, எங்கே இறக்குது, எதுவும் பிறக்கவும் இல்லை, எதுவும் இறக்கவும் இல்லை. கந்த பந்த மோட்ச, எது பந்தம், எது மோட்சம், யார் ஒன்று கட்டுறா, நீ தான் இருக்கிற, ஒன்று யார் கட்டுறா? பிரம்ம வேவ இதம் விஜృంభతే, பிரம்மமே தன்னை விஸ்தரித்திருக்கிறது. விஜృంభతే, பிரம்மமே தன்னை விஸ்தாரமாக கடையை விரித்து வைத்திருக்கிறது. நைட்டு 10 மணிக்கு உங்கள் லோகத்தை நீங்களே என்ன பண்ணிடுறீங்க, லாக் பண்ணிடுறீங்க. நான் தூங்க போகிறேன், லைட் ஆஃப் பண்ணுறீங்க. சாப்பிட்ட உடனே யாருமே ஆஃப் பண்ணாலும் நீங்கள் போய் படுத்துறீங்க, போத்திக்கிறீங்க. சீட்டில் இடம் கிடைக்கலன்னா தரையில் படுத்துறீங்க. விஜృంభతే, பிரம்ம ஏவ இதம் விஜృంభతే, பிரம்மமே இதை தன்னை விஸ்தரிக்கிறது, விஸ்தாரம் செய்கிறது. எப்படி, நீர் நிலையாக இருந்தது அலையாக மாறி நுரையா வரைக்கும் கரைக்கு வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி நீராகிடுது. அதுபோல் சர்வம் ஏகம் பரம் யோமம், சர்வம் ஏகம் பரம், இங்கே இருக்கிற எல்லாம் ஏக்கம் பரம், ஒரே ஒரு பரம்பொருள் தான். எப்படின்னா ஆகாயம் போல். ஆகாயம் எத்தனை இருக்கு, ஒரே ஒரு ஆகாயம். எங்கெல்லாம் இருக்கு, எங்கும் இருக்கிறது. அதே தான் பரம்பொருளும் அப்படின்னு சொல்லி, அப்போ கோமோக்ஷக என்ன, அதில் உனக்கு விடுதலை. கஷ்ய வந்ததா, எப்படி உன்னை அடிமைப்படுத்துகிறாங்க, நீனா நினச்சிக்கிற. இப்போ யாருமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ என்ன கொடுமைன்னா, இவனுடைய அகங்காரமும் ஆணவமும் இவனுடைய பிரச்சனைகளையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டான். இவரே முடிவு எடுத்துக்குவார். ஒரு சின்ன விஷயம் ஒரு ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். 38 36 அது என்ன அவர்கிட்ட போய் கேட்குறது, நம்ம எடுத்துகிட்டு போவோம். நம்மள்ட்ட தான் பணம் இருக்கு, அப்புறமா மாற்றிக்கலாம். சரியாக இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா இன்னொரு வாட்டி எடுத்துன்னு வரலாம். இதெல்லாம் என்னது, யார்கிட்டையும் கேட்குறதுக்கு இல்லை. ஃபோன் போட தெரியாதா, நம்பர் இல்லையே, யார் நம்பரும். என்னன்னா அபிமானம். என்ன போய் கேட்குறதுனா, வேகமாக இருக்கேன், அது மனோவேகம், ஆக்ரோஷம், ஆவேசம், உண்மத்தா, பைத்தியம், பொதுவானது, எல்லாருக்கும் இருக்குது இது. பைத்தியம் சொன்னால் அதுக்கு கோவம் வரும். அகம்பரமாஸ்மிக்கு முன்னாடி நான் பைத்தியம் நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க, வடிவேல் மாதிரி. சர்வம் ஏகம் பரம் வியோமம் கோ மோக்ஷ கஷ்ய பந்ததா, பிரம்மம் இதம் பிருகத் ஆகாரம், பிரம்மமே இங்கே பிரம்ம பெரிதாக தோற்றத்தை, பிருகத் அவசிதம், பெரிதிலும் பெரிதாக. அனோரணியான் அங்கே சொன்னது இங்கே மகத்தோ மகையான்னு சொல்லுது. பிருகத்தோ பிருகத், பெரிதிலும் பெரிதாக இருக்கிறது. அவசிதம், அது மட்டுமே எஞ்சி நிற்கிறது. ஒரே ஆகாயத்தில் சகலமும் அடங்குவது போல ஒரே பிரம்மத்தில், அதுதான் இப்போ பெரிய வெட்ட வெளின்னு சொன்னோம். அதுதான் ஞான வெளி, சிவ ஞான வெளி ஒளி, பிரணவ வெளி ஒளி. தூராத் அஸ்தி இதத் த்வித்வம் துவத்வம். இந்த ரெட்டை போச்சுன்னா மனம்தான் ரெட்டை பண்ணுது.
என்ன பண்ணிச்சு மாட்டேன் மன ரெட்டை எப்படி பண்ணிச்சு, இதுவா அதுவா. சாரி செலெக்ஷன், சரி வேஷ்டி செலெக்ஷன், போய் எடுத்து போடுகா. அவன் பட்ஜெட் சொல்கிறான், ஒரு 1000 ரூபாயில் எடுங்க, 2000 ரூபாயில் எடுங்க அப்படின்னு போடுறான்னு வச்சுங்களேன். அவன் எது போட்டு எது அவன் கிட்டக்கு வருதோ அதை எடுத்து வந்துடுவான். நம்பால் போதும் செலெக்ஷன்லாம், செலெக்ஷன் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம செலெக்ஷன் படியாக நடக்குது எல்லாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறான், ஒரு சட்டையோ ஒரு பேண்ட்டோ ஒரு வேஷ்டியோ எடுத்து வந்துடுவான். அவனுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் மேக்ஸிமம். சரி, அதே பட்ஜெட்டில் ஒரு ஷாரியை போடுங்க எடுத்து, ஒரு ஷாரி தான் இருக்கு அவங்ககிட்ட. அப்படி ஆரம்பித்து அந்த பீரோ அந்த ஷெல்ஃபில் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் இவர் அவன் கடையல்ல இண்டு போட்டு கடைன்னு கடல்னு போடுறான். ஒரு கடை பேரை சொல்லி துணி கடை அல்ல துணி கடல் அப்படி போடுறான். இந்த கடல் இவங்க கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ வாங்க போகிறது ஒரு புடவை. டைமும் நிறைய இருக்குது, லீவு தானே என்னப்போ, காலையிலேருந்து சாயந்தரம் வீட்டு போய்க்கலாம். அப்படியே வீட்டில் போய் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண குழப்பம். அது என்ன தெரியுமா, மனம் துவைத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இல்லை 3 மணி நேரம் கழித்து 2 செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 4 செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் அந்த சேல்ஸு அவன் பேர் என்ன சொல்கிறது, சேல்ஸ்மேன், வாடா 4 எடுக்கிறாங்க அப்படின்னா 2 தான் எடுக்க போகிறான். அதில் அவனுக்கு எப்படி இருக்கும், எல்லாம் நம்மளுங்க பண்ணுறது தான். இதில் நேரத்தை எப்படி செலவு பண்ணா பார்த்தீங்களா. எப்போ துவத்துவம் போகுதோ, துவத்துவம்னா இரட்டை போகுதோ, பவாத் ஆத்மா ஏவ துவம் ஆத்மனா, பரமாத்மா ஒன்றே, ஒரே ஆத்மா அது நீயே. பரமாத்மா ஒன்று தான் எங்கும் இருக்கிறதே. துவைத்தம் போனால், இந்த மனம் இருட்டு போனால் கயிறு தான் தெரியும், பாம்பு தெரியாது. இப்போ தான் இருட்டு இருக்கிறதுனால கயிறும் பாம்பு, இருட்டு தான் அந்த மனம், அதுதான் ஸ்க்ரீனை போடுது. சம்யக் ஆலோக்கித்தே, நன்றாக பார்க்கறது. லோகம்னு எதுக்கு சொன்னாங்க தெரியுமா, நம்ம பார்க்கறதுனால அது லோகம். ஆலோக்குன்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய அர்த்தம். ஆலோக்கன் அவலோக்கன் சொல்லுவாங்க, பார்க்கறது. எதை பார்க்குற, நீ ஜெகத்தை பார்க்குற, அதனால் அது பேர் லோகம். நீ பார்க்கறதுனால அது லோகம். நீ பார்க்கலன்னா லோகம் இல்லை சொன்னல. எந்த வார்த்தை வேணாலும் விசாரம் பண்ணலாம் நம்ம. சம்யக் ஆலோக்கித்தே ரூபே, நல்ல விசாரம் செய்ய. ஒன்று தான் கட்டையாகவும் பாசானமாகவும் வாசாசாகவும், கட்டையாகவும் கல்லாகவும் வஸ்திரமாகவும் இருக்கிறது எல்லாம் ஒரே மூலம்தான். அப்படிங்கிற அறிகிறது ஆத்மாவை என்று அறிகிறது, புரிகிறது. இங்கே இருக்கிறதெல்லாம் இப்போ நுரை. இப்போ இந்த கல் மண்ணெல்லாம் சொன்னால் அது என்னது, நுரை. ஜடத்தை சொன்னால் நுரை, சைத்தன்யம் சொன்னால் ஜீவராசிகள், அலை. தோன்றாமல் இருந்தால் அது சத்து நிலை. இது புரியுதில்ல. மனகாபி, மனதாலும் ந பேதோ அஸ்தி, மனதிலையும் வேறுபாடு இல்லைன்னு, வேறுபாடு நீங்க. குவாசி சங்கல்பனா, எங்கேருந்து ஆசைகள்லாம் நீ உறுதிப்படுத்த போகிற, ஆசையை செயல்படுத்தணும்னு நிற்க போகிற. சங்கல்பனா உண்முக்க, ஆசையை நோக்கிய பார்வை. ஒரு பொருளை பற்றிய ஆசை, அதை செயல்படுத்தக்கூடிய செயல்பாடு. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திலாம் எதுக்கு, இந்த ஆசைக்கு பயன்படுத்துகிறான், அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக. அது என்ன பண்ணும், அதிருப்தியை தான் கொடுக்கும், துக்கம் கலந்த சுகத்தை கொடுக்கும். அப்புறம் ஒன்றை கட்டும். அதனால் அங்கே சங்கல்ப உண்முக்காக இருக்கிறவனுக்கு மனசு இல்லைன்னா இந்த சங்கல்பமும் இல்லை, செயலும் இல்லை. ஆதா வந்தே இதை அறிந்தவன் ஆதா அந்தே சம்சாந்த ஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபமான சாந்த நிலையை, ஆதி மந்தமற்ற பரம்பொருளாய் தன்னை அவிநாசி அழியாத பொருளாக அறிகிறான்.
அவன் பார்க்குற எல்லா பொருளையும் அழியாத பிரம்மம் இருக்கிறது என்றதை அறிகிறான். அது தன்னுள்ளும் இருக்கிறது என்று அறிகிறான். அது தானாக இருக்கிறேன் என்று அறிகிறான். வஸ்தூனாம் ஆத்மன சேத்த தன்மயோபவ. அதனால் வஸ்தூனாம் ஆத்மன, பார்க்குற பொருளை எல்லாம் ஆத்மாவை பாரு, அந்த உபாதியை பார்க்காத, உட்பொருளை பாரு, மெய்ப்பொருளை பாரு. ஒரு மனிதனை பார்த்தா அவன் ஹைட்டு, வெயிட்டு, கலரு, குண்டு, ஒல்லி அதெல்லாம் பார்க்காத. உடம்பு அது மாறிடும். மாறாத ஒன்று இருக்குது, அது ஆத்மா. அதுதான் அன்பு, அதுதான் ஆனந்தம், அதுதான் அமைதி, அதுதான் அறிவு. வஸ்தூனாம் ஆத்மன, வஸ்துக்களில் பொருட்களில் ஆத்மாவை பார்ப்பாய். நிதாகுக்கு ஒரு சொல்லிட்டு வர்றார். சேத்தத் தன்மயோபவ, அந்த ஆத்மாவில் அதுமயமாக வாழ்வாய். சத்தில் சித்து, நீ சித்து. நீ எங்கே போகணுன்னு நினைக்கிறியோ, இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறல்ல, அது சத்து. அதுவாக அதுக்குள்ளே போ, அதுவாக இரு, அதுவாக வாழு. சர்வதா, எப்போதும் அதுவாக வாழு. சர்வதா. அச்சா. துவைத்த அத்வைத்த சமுத்திர வேதே ஜரா மரண விப்ரமகி. எப்படி ஒரு கடலில் நிலையான இருந்த அந்த நீர் அலையாக மாறி நுரையாக மாறி ஏற்றம் இறக்கம் கொள்ளுவதோ தோன்றுவதும் மறைவதுமாக இருக்கிறதோ, அலை என்ன அப்படியே நிற்குமா? அலை நிலையாக நிற்குமா? நிலை தான் அலையாக மாறி அலை நுரையாக போய் மறுபடியும் அலை நிலையாக மாறிடுச்சது. அப்போ அதுபோல் உன்னுடைய துவைத்த அத்வைத்தம், ஒன்றுங்கிறதும் ரெண்டுங்கிறதும், ஒன்று தான் மூன்றாக இருக்கிறதுங்கிறதும் சமுத்திரத்தில் தோன்ற அலையை போல விப்ரம பிரமையை ஏற்படுத்துகிறது. இந்த பிரமையை யார் ஏற்படுத்துகிறா பார்த்தீங்களா? ஏற்கனவே அவன் குழப்பவாதி, மனம் சேர்ந்துக்கிட்டு அவனை குழப்புது. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அறிவு இல்லாமல் பிரமையிலே இருக்கான், மயக்கத்திலே இருக்கான். அவன் தெளிவாக இருந்தால் வேலை செய்ய மாட்டான். அவனை குழப்பினா தான் வேலை செய்வான், பயமுறுத்தினா தான் வேலை செய்வான். இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துருவான். அவனை ஓட விடணும். ஒன்று ஆசையை காட்டி ஓட விடும், இல்லை பயத்தை காட்டி ஓட விடும். எப்படியோ அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. என் குறிக்கோள், வாழ்க்கை லட்சியம் அவனை உட்கார விடக்கூடாது, ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க? சும்மா உட்காந்து வேலை கொடு, சம்பளம் கொடுத்துருவாங்களா? அதனால் அவன் சும்மா இருக்க விடக்கூடாது. அவனுக்கு அந்த வேலையை அந்த வேலை. நம்ம ஒருத்தவர் தான் நம்ம சிஷன் சொல்லக்கூடாது, நம்ம தொண்டர்களில் ஒருத்தர் தான். நான் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் 3 நாள் தான். முதல் நாள் போனால் கோயிலுக்கு வரல. சரி வேலை ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யோசனை பண்ணி விட்டேன். 2ஆம் நாள் போனால் வரல. 3ஆம் நாள் வந்துட்டான். என்னடா 3 நாள் கூட இன்னும் ஆகலைடா, என்னடா ஆச்சுன்னு கேட்டால் தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன். அவனுடைய பிரச்சனையை பார்த்தீங்களா? ஏதோ இந்த மாதிரி இந்த கால் பண்ணால் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அந்த வேலை. அது ஏதோ இல்லை தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன். ஏன்னா வேலை செய்தாண்டா போனேன். துவைத்த அத்வைத்த சமுத்திர பேதே ஜரா மரண. அப்படி தான் ஒரு இப்போ ஏற்கனவே இவனுக்கு அறிவு கிடையாது, ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கிறான், ஏற்கனவே மனம் குழப்பிக்கிட்டு இருக்கு. அதில் வேற இறப்பு பிறப்பு, அதில் வேற மோகம் வேற. ரொம்ப கொடுமையிலையும் கொடுமை. என்ன சொல்லுதுன்னா, மோகத்தை பற்றி 9வது சாப்டரு 13வது மந்திரம்னு நினைக்கிறேன். சதா அவனை மயக்கத்திலே வச்சுருக்குமா, ஒரு போதை மாதிரி. மோகத்தில் போகிறவன் மோகினி பிரகிருதி ஆசையா, அவன் ஜகத்தில் போகிறான். ஜகத்து மோகினின்னு சொல்லுது மந்திரம். ஜகத்தை மோகினி, அதை அவனை வசப்படுத்தி எங்கேயோ அழைச்சிட்டு போயிடும். மோக ஆசிரித்த மோகினி ஆசிரித்த பிரகிருதி,
இந்த மனுஷன் அவனுடைய பிரகிருதி எப்படி இருக்குன்னா மோகினி என்ற ஜெகத்தை நோக்கி இருக்கு. தெய்வீம் ஆசிரித்த பிரகிருதி, அவன்தான் இந்த மாதிரி குரு, இந்த மாதிரி தியானம் அதெல்லாம் சிந்திப்பானான். ஏற்கனவே அவன் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். இது வேற, சதா மயக்கம்தான். சம்சாரம்னா என்னன்னா குழப்பம். தெளிவாக இருக்கானா ஒருத்தவனா? அது இருக்க முடியுமா? இருந்தால் வேலை செய்வானா? கடினமான வேலையெல்லாம் செய்வானா? ஏதோ ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துது. கிரியேட் பண்ணுதான், அது சமுதாயத்தை படைக்கு தான், அது சிருஷ்டி பண்ணிக்கிட்டே இருக்கான். அது யாரை வச்சு? பாவம் இந்த ஆத்மாவை வச்சு, இந்த மனுஷனை வச்சு. துவைத்த அத்வைத்த சமுத்திர பேத ஜரா மரண விப்ரமே. பிரம்மத்தில் இருக்கானா? பிரம்மத்தில் இல்லை, பிரம்மையில் இருக்கான். 4வது பா, அது 3வது பா. ஸ்வரத் ஆத்மா அபிராத்ம ஆத்ம இவ, ஆத்மா அபிராத்ம இவ, சத்தில் சித்து தோன்றி மறைகிறது, ஸ்புரிக்கிறதுன்னு பேர். ஸ்புரணம், இதை தான் இந்த ஞானம் பிறக்குன்னு சொன்னல, ஸ்புரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இஸ் ப இஸ் ஃப, எஸ்எஃப்ஏன்னு வச்சுங்க, எஃப்யூ எஸ்எஃப்யூ ஆர்ஏஎன், ஸ்புரன் வருதா? எஸ்எஃப்யூஆர்ஏஎன், ஸ்புரன். ஸ்புரிக்கிறதுனா அது உதயமாகிறது, தோன்றுகிறது, பிறக்கிறது, சுரக்கிறதுன்னு சொல்கிறோம்ல. சுரக்கிறது, ஊற்றில் தண்ணீர் சுரக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது சுரக்கிறதுன்னு சொல்கிற வார்த்தைக்கு தான் ஸ்புரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ஸு எஃப்யூஆர்ஏஎன். இந்த சத்தில் சித்து ஸ்புரிக்குதான். சத்திலேருந்து சித்தனை யார்? மனம். ஏன்னா அது செயல்படுறதுக்காக எக்ஸிக்யூட்டிவாக வெளியில் வரப்போகுது. அது சங்கல்பம் பண்ணோன்னே சித்து என்ன பண்ணும்? செயல்படுறதுக்கு தன்னை அப்போ தான் அது பலவாக பிரிக்குது. அது வரைக்கும் அதுவும் அத்வைதமாக தான் இருந்துச்சு. இது சங்கல்பத்துக்காக வெளியில் வருது. வேலையை முடிச்சு திரும்ப உள்ளே போயிடும். நாம் தான் உள்ளே போக மாட்டோம். வேலையை முடிச்சுட்டு இங்கேயே இருக்கணுங்கிறோம். அங்கே சொல்லுது ஸ்வரத் ஆத்மா அபிராத்ம இவ சித்தார் அப்தி இவ. எப்படி கடலுங்கிற சத்தில் நிலை அலை நுரை ஸ்புரிக்குதோ, தோண்டுதோ, நிற்குதோ, மறையுதோ, அதுபோல் சத்துங்கிற பரமாத்மாவில் சித்துங்கிற ஜீவாத்மா ரெண்டு இல்லை. அப்படி அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை பொய்யன்னு நிரூபணம் பண்ணுது. வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? இல்லைன்னா இதை புரிய வைக்கவே முடியாது. இந்த சத்த சித்த ஆனந்த வார்த்தை புரிஞ்சிச்சுன்னா மொத்த வேதாந்தமும் புரிஞ்சிடும். சத்தையும் சித்தையும் வேறுபாடுத்தி பார்க்கக்கூடிய அறிவு முருகப்பெருமான் கொடுத்த வரம். அந்த ஒன்று புரிய வச்சார், எனக்கு எல்லாமே புரிஞ்சு. எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். அந்த வார்த்தை இறைவனுடைய சொரூபம். பாருங்கள், பரம்பொருள் தன்னை சச்சிதானந்தங்கிற வார்த்தையை அடியனுக்கு புரிய வச்சு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் குழப்பம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், தெளிவாக, அகலமாக, ஆழமாக, நுட்பமாக பேசிக்கிட்டே வரும். மந்திரம் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. அது புரியலைன்னா எவ்வளோ பெரிய மகானுபாவாக இருந்தாலும் வேதாந்தம் புரியாது. அந்த தலைகளை நிற்க வேண்டியதான். தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேதாந்த கிளாஸ் போகிறேன். சித்த அப்தி இவ வீச்சிகி, கடலில் அலைகள் போல, நுரைகள் போல. அது மட்டும் இல்லை, இந்த ஆத்மா தான் ஆபத் கரஞ்ச பரசும் பராயா நிவர்த்தே பதம். இந்த ஆத்மா தான் தனக்குள்ளே ஏற்படக்கூடிய ஆபத்தான சில பிரச்சனைகளுக்கெல்லாம் பரசு போல. பரசுனானது ஒரு களை முளைக்குதுன்னா அது பரசாரை வெட்டுறாங்க. ஒரு ரெட் கார்லிக்குன்னு சொல்ல ஆபத் கரஞ்ச அப்படின்னு ஒரு மரம் பேர். அது என்னடா ஆபத் கரஞ்சன்னு போட்டிருக்கேன்னு, கைண்ட் ஆஃப் டீன்னு போட்டிருக்கான். அப்புறம் இன்னும் உள்ளே போனால் ஹிந்தியில், சம்ஸ்கிருதத்தில் ஹிந்தியில் எழுதியிருக்கான். அது என்னென்னா ரெட் கார்லிக்னு போடுறான். இங்கிலீஷில் வருது ரெட் கார்லிக் அப்படின்னு போட்டு, அதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷச்செடிகள் மாதிரின்னு வச்சிங்களேன். புரியறதுக்காக சொல்கிறேன்.
அதை உள்ளே இருக்கக்கூடிய ஞானம் சதா பரசு என்ன பண்ணுதான், கோடரியாக வெட்டி தள்ளக்கூடிய அந்த வல்லமையும் ஆத்மாவே செய்கிறது. வெட்டும் கோடரியும் வேறல்ல, ஆத்மாவே. எப்படின்னா நிர்விருத்தேகே பதம், அமைதியான நிலையிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், பதட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே வர விடாமல். இப்போ நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு எண்ணங்களற்ற நிலையில் நீங்கள் வாழணும். அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன், நேற்று 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் துரியத்தில் இருந்தால் இந்த எண்ணங்களை நிறுத்துறது தானே. இப்போ ஒரு நாளைக்கு 6000 மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா அதுவே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் மனனம் பண்ணணும்னு நினைக்கல, நீங்கள் மனனம் பண்ணணும்னு நினைக்கிறது பண்ணாது. உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் தானாக வந்து இதை சிந்திக்கிறது, அதை சிந்திக்கிறது, அதை சிந்திக்கிறது, அதை சிந்திக்கிறது, வாழ்நாள் ஃபுல்லாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. எதை? பொய்ய. அது எவ்வளோ நேரம் நிற்கும்? இதே தான் தோண்டும் நிற்கும் மாதிரி. அப்புறம் அடுத்த எண்ணம், அப்புறம் அடுத்து, அப்படி அதை ஒன்று சித்திச்சா அதை தான் சொல்லுது. அங்கே தான் சித்தவிருத்தி எல்லாத்தையும் அகம்பிரமாஸ்மிங்கிற இது, அது பேர் ஆத்ம மந்திரம்னு பேருங்க. இந்த அகம்பிரமாஸ்மிங்கிற வார்த்தை இருக்குல்ல, நான் பிரம்மமாக இருக்கிறேன், இது வார்த்தை அல்ல, வாக்கியம் அல்ல, அறிவும் அல்ல, அனுபவம் அல்ல, உணர்வே மெய்ப்பொருள். அந்த உணர்வு வந்தால் நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம். உண்மையாக உள்ளத்தில் தோன்றினால், நீங்கள் பூரணமாக ஏற்றுக்கொண்டால், அது எப்போ நடக்கும்னா அது தத்துவமசி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடும். நம்மளுடைய இந்த வேத விசாரம் ரொம்ப குறுகிய காலத்தில் நிறைவான பலனை கொடுக்கறதா தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். நான் இந்த சிரவணத்துக்கு பேசக்கூடிய ஆடியோவே 12 வருஷம் ஆகும்னு நினச்சேன். அதுவே 6 வருஷத்தில் கிளைமேக்ஸ் வந்துட்டோம். 99 உபநிஷத்து வந்துட்டோமே. இப்போ மனனத்துக்கு 12 வருஷம் நினச்சேன், அது 6 வருஷத்தில் முடிஞ்சிடும் போல இருக்கு. அது மாதிரி நீங்கள் ஞானப்பீடம் ஆரம்பிக்கிறவங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மடம் முதல்ல ஆரம்பிக்கிறது மடம், அது பீடமாகவும் வேலை செய்யும். அந்த பீடத்தில் 30 சிஷ்யர்கள் லேர்ன் பண்ணுவாங்க. அந்த 30 சிஷ்யர்களை முதல்ல சர்வஜன் ஆக்கணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன ஆகுனா, உங்களுடைய காற்று அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பரவும். ஞான காற்று, ஞான சுனாமி பரவும். 12 ஆண்டுகளில் நீங்கள் சர்வஜன் ஆகிடுவீங்க, உங்கள்கிட்ட படிக்கிறவங்களும் சர்வஜன் ஆகிடுவாங்க. சர்வஜன் ஆனால் போதும், அதுவே ஜீவன் முக்தி நிலையா, அதுவே அடுத்த நிலைக்கு கொண்டு போய்டும். முக்திக்கெல்லாம் அதுவே கொண்டு போய்டும். சர்வஜ நிலையை முதல்ல நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அதனால் இந்த 2000 ஆடியோவை அறிவுபூர்வமாக விசாரமாக, வேகம் வேண்டாம், விவேகத்தோடு போங்க, பயணிங்க, நிதானமாக போங்க. போனால் நிர்விருத்தேன்னு சொன்னோம் இல்லையா, எண்ணங்களற்ற நிலை. நீங்கள் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் சும்மா இருக்க முடியும். அப்போ தான் நான் பேச முடியும், நீங்கள் கேட்க முடியும். அப்போ தான் நீங்கள் உணர முடியும், அறிய முடியும், புரிய முடியும். எல்லாம் நீங்கள் எண்ணங்கள் இல்லாத நிலையில் தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் உட்கார முடியுமா? ட்ரிப்பு வந்து 8 மணிக்கு நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியுமா? அதை பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சிந்தனைகள் ஓடுமா, ஓடாதா? எப்படி தானாகவே சங்கல்பம் இருந்தால் மனம் பிறந்துடும், மனம் பிறந்தால் எண்ணங்கள் பிறந்துடும். அப்போ சங்கல்பத்தை நிறுத்தினா, சங்கல்பம்னா நம்ம போகிற சங்கல்பம் இல்லை, பொதுவாக நீங்கள் ஆசைப்படுறீங்களா, உறுதிப்படுத்துறீங்கல்ல, இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். அதுக்கு சங்கல்பங்கிற வார்த்தை போடக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை போடணும். இருக்கட்டும். இங்கே நிர்விருத்திய பதம் அகம்பிரமாஸ்மி நீ ஜபிச்சு உணர்ந்தீன்னா எண்ணங்கள் நின்று போகணும்னு சொல்லுது தேஜோபிந்து. தேஜோபிந்து அடியன் பேசியாச்சு, ஏறி இருக்காது. என்ன பேசியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்கியமாக. அதாங்க உணர்வு நிலை. நம்ம மேலாகவும் அறியலாம், மிடிலாகவும் அறியலாம், ஆழமாகவும் அறியலாம். இப்போ 2வது முறை வரும்போது நம்ம மனனம் பண்ண போகிறோம், தத்துவமசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறதுனால இந்த வார்த்தைகளுடைய சூக்ஷ்மங்கள்லாம் இப்போ வெளிப்படுது. ரகசியார்த்தம்னு சொன்னால பராவாகு, ஈசனுடைய வாக்கு.
அவர் பிரத்யட்சமாக எடுத்து கொடுக்குற வாக்கு தான். இல்லைன்னா அந்த லிங்க் எனக்கு வரவே யாருக்குமே வராது. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே வரும். சப்தார்த்தமும் பாவார்த்தமும் டிக்ஷனரியிலையும் பாஷ்யத்துலையும் இருக்குது. இந்த சூக்ஷ்ம ரகசியார்த்தம் தான் இறைவன் கொடுக்கக்கூடிய வரமாக நம்ம நினைக்கிறோம். அதுதான் உங்களை உணர்வு நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது. அகம்பிரமாஸ்மி உணர்வை கொடுக்கறது அந்த வாக்கியம்தான், அந்த வார்த்தை தான். அதனால் நம்ம அந்த வார்த்தை மந்திர வார்த்தைன்னு சொன்னல, அதெல்லாம் ஈசன் எனக்கு ஹைலைட் பண்ண வார்த்தைகள். பரம்பொருள் முருகப்பெருமான் தான். ஈசன் வேறு முருகப்பெருமான் வேறுன்னு நினச்சேன். ஈஸ்வரன் சொல்ல ஜென்ரலாக பிரம்மம் சொல்கிறதுக்கு பதிலாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொல்கிறோம்ல அடிக்கடி, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் அந்த பரசு ஆத்மாங்கிற பரசுவை வெட்டே நிர்வருத்தே எண்ணங்களற்ற நிலையை ஆத்மா அமைதி நிலை தன்னுடைய சொரூப நிலையை இருக்கிறது. சுத்த ஆத்மானம் ஆலிங்கய, ஆலிங்கன் எழுதிங்க, ஆலிங்கன். ஆலிங்கம்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். நிர்வருத்தே எழுதுங்க, நிர்வருத்தே எண்ணங்களற்ற நிலை. நிர்வருத்தே எண்ணங்களற்ற நிலை. ஸ்புரணம் எழுத சொன்னால, உதயமாகிறது சுரக்கிறதுன்னு சொன்னேன். அப்புறம் ஸ்பாரம், ஸ்புரம்னு ஒரு வார்த்தை சொன்னால் பூ போடாமல் பா போடுங்க, அதான் ஃபா. SFARAM ஸ்பாரம். FORM ஃபார்ம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி SFARAM ஸ்பாரம். ஸ்பாரம் அப்படின்னு சொன்னால் ஆழ்ந்த அகண்ட நுட்பமான ஆய்வு விசாரம். அதுதான் அழகான ஒரே வார்த்தை எப்படி கிடைக்கிது பாருங்க மந்திரம். இதான் ஹைலைட் பண்ணுறது சுவாமி ஹைலைட் பண்ண. ஸ்பாரம்னு பேர், சம்ஸ்கிருதம், பியூர் சம்ஸ்கிருதம். என்ன சொல்லுதுன்னா, ஆழ்ந்த அகண்ட நுட்பமான ஆய்வு விசாரம். விசாரம் பண்ணுறோம்ல, பரந்த பார்வை பார்க்குறோம், ஆழமான பார்வை பார்க்குறோம், நுட்பமான. நான் வெறும் அகண்ட பார்வை தான் பார்க்குறேன், ஆழமான பார்வை பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்தது தான். இப்போ வேல்னா ஒரே சொரூபத்தில் தானே இருக்குது. அந்த வேலுக்குள்ளே ஆழம் இருக்குது, அகலம் இருக்குது, நுட்பம் இருக்கிற மாதிரி ஸ்பாரங்கிற வார்த்தையில் ஆழம் அகலம் நுட்பமான விசாரம் ஆய்வு. புரியுதா? ஸ்பாரம் மறக்க முடியும், மிக முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் அந்த 100 வார்த்தையில் வரும். ஆச்சா, ஆலிங்கனை சொல்லிட்டேன்னா மனசக்கரம் சொல்லிட்டேன். மனசை இப்போ மனசை நிறுத்தினீங்கன்னா நீங்கள் சொரூபம். ஏன் மனதானே எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க, அது பின்னாடி போகிற, அப்போ நீ அங்கே இருக்க மாட்டேன், அதுவாகிடுற. எந்த எண்ணத்தை அது கொடுக்குதோ அது பின்னாடி போயிடுவ, அதுவாகிடுற. இப்போ எண்ணங்களை இல்லாத நிலைக்கு போகணும், மனத்தை நாசம் செய்யணும், அதாவது லயம் பண்ணுறோம். எதனால்? அகம்பிரமாஸ்மிங்கிறதுனால, ஆத்ம விசாரத்தினால. ஆத்ம விசாரம் என்ன பண்ணும்? மனோநாசம் எப்படி பண்ணும்? ஞானாக்னினால் மனோநாசம். அந்த 7 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாக்னி, மனோநாசம், கர்மநாசம், தியானம், நிஷ்டை, அனுபவம், அனுபூதி. அனுபவம் இல்லை, அனுபூதி, ஆனந்த அனுபூதி. அது ஒரு கைடு, அது ஒரு கைட்லைன், அரிய லைன் அது. இப்போ எல்லாருக்குமே எல்லா வார்த்தைகளும் தெரியுங்க, கனெக்ட் பண்ண தெரியல. சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறத எடுத்து சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சதே சொல்லிட்டு போகிறாங்க. அது கனெக்ட் பண்ணாங்கன்னா தெளிவாக புரியும். வேறு ஒன்றும் இல்லை. அடியன் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காரியத்தை பூரணம் பண்ணணும்னா அப்போ தான் அது சிறக்கும். மெயினாக சொல்ல வேண்டிய சொல்லியாச்சே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா 65% கிளியராக இருப்பான். பாக்கி 35 அவனுக்கு என்னவாக இருக்கும்? குழப்பம் இருக்கும். அந்த பூரணத்தை கொண்டு வர அது கர்மயோகத்தில் சொல்லுது பாருங்கள். நம்ம டே 1லேருந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் கர்மயோகத்தில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். என்ன? அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறானுங்கிற அறிவு. ப்ரெஷர் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லையே. எனக்கு வெற்றி தோல்வி ஏதாவது இருக்கா? எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் தோத்துட்டீங்க ஜி சொல்ல முடியுமா? வெற்றி அடைஞ்சிட்டீங்க ஜி சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னாலும் அடியே நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். சொல்கிறது புரியுதா?
நம்ம டெய்லி இங்கே பேசுகிறதே பெரிய மெகா வெற்றி தான். டெய்லி கிரிவலத்தில் 5 நிமிஷம் பேசுகிற எவனோ 2 பேரும் கண்ணு திறக்கும். அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். ஏன்னா உள்ளே போகிற ஞானம் நிரந்தரம், அமிர்தம், அவ்யயம், நிராகாரம், நிராலம்பம், சுயம் பிரகாசம். எவ்வளோ விஷயம் இருக்கும் ஆத்மாவுக்கு. ஆலிங்கனம்னா என்னது? ஜீவ ஈஸ்வர கட்டி அணைக்கிறது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். மனச்சக்கரம் சொல்லிச்சா மனதினுடைய சுழற்சி பெரிய அரிய விஷயம். இதை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஆக்ரோஷம் ஆவேசம்லாம் வராது. மனம் என்ன செய்யுது நீங்கள் அறிய ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ மனதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்வளோ நீங்கள் மனமாக இருந்தீங்க, வெளியில் எதையும் பார்க்க முடியல. இப்போ அறிவில் நிற்கிறதுனால மனம் என்ன எப்படி செயல்படுதுங்கிறது உங்களுக்கு அறிவு இருக்குது. அப்போ நீ ஏன்ப்பா வேகமாக போகிற? நிறுத்துப்பா. எதுக்கு இவ்வளோ வேகமாக சாப்பிட்ற? மெதுவாக சாப்பிடு. எதுக்கு நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? உட்காந்து சாப்பிடு. எதுக்கு சாப்பிடாம போகிற? சாப்பிட்டுட்டு போ. எதுக்கு வேகமாக போகிற? மெதுவாக போ. எதுக்கு ஓடி ஓடி வேலை செய்கிற? எல்லாத்தையும் அறிவு சொல்லும், மனம் கேட்கும். இந்த ஸ்புரம் வார்த்தை பெரிய வார்த்தை, மனச்சக்கரம் வார்த்தை பெரிய வார்த்தை. ஸ்புட்டம் மூணாவது எழுத்து SFUTAM. ஸ்புடம். TUM கூட போட்டுங்க. ஸ்புட்டம்னு படிக்கணும், ஸ்புட்டும்னு படிக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ப்ராப்ளம். ஸ்புட்டம் SFUTAM. ஸ்புட்டம் உறுதி செய்கிறது. நிச்சயம்னு சொன்னோம்ல நேற்று, அது மாதிரி புடம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த இதுதான் அது. புடம் போட்டு இந்த தங்கத்தை புடம் போட்டு சொல்கிறாங்களே அது மாதிரி பண்ணுறது தான் ஸ்புட்டம். இந்த ஸ்புட்டத்தை தான் நம்ம விட்டுருவோம் எப்போயுமே. ராஜா அப்படி சொல்ல மாட்டோம், ராசா அப்படி தான் சொல்லுவோம். வேஷ்டி சொல்ல மாட்டோம், வேட்டி. லோஸ்டா சொல்ல மாட்டோம், லோட்டா. கண்டுபிடிச்சோமா இல்லையா நம்ம? ஆச்சா, அது மாதிரி ஸ்புட்டம். இப்போ என்னாச்சுன்னா இவன் சுத்த ஆத்மானாம் ஆலிங்கைய சித்த சுத்தமான மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை எல்லாம் நீக்கிட்டா இது அம்பாள். ஆட்டோமேட்டிக்காக அங்கே எல்லா கதவும் திறக்கும் சக்திக்கு, சுவாமிகிட்ட. அதனால் ஆலிங்கனம் ஆகுது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் நடக்குது. அதுதான் சொல்லு. சுத்த ஆத்மானாம் ஆலிங்கைய நித்தியமந்தக ஸ்தயா தியா புத்தியினால் விசாரத்தினால அந்தக உள்முகமாகி வெளியில் இவ்வளோ நாள் மனமாகவும் புத்தியாகவும் அகங்காரமும் திமுறாவும் கொழுப்பாகவும் யாரோ ஒரு பர்சனாலிட்டியாகவும் இருந்தாது. இப்போது நான் சித்தாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் உணர்வாக இருக்கிறேன், நான் ஆனந்தத்தை நோக்கி பயணிக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். தியானா புத்தி, விசாரத்தினால ஸ்தயா நிலை பெறுகிறது. எங்கே? அந்தக உள்ள. எதுக்காக? ஆலிங்கனாய ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்காக நிலை பெறுகிறது. அதை விசாரம் தருது. விசாரம் உள்முகப்படுத்துது. நம்ம சிந்திச்சா என்ன பண்ணுவோம்? உள்ளே போவோம். மெய்ப்பொருள் அறியாரி ஆனந்தமாக இருக்கும். யக ஸ்திதம் க ஆத்மாயிகம் போகோ பாதாயித்தும் க்ஷமக. யக நிலைப்பெற்றவனை இப்படி சித்தமாகிட்டான், உள்ளே போயிட்டான், ஆலிங்கனமாச்சு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாச்சு, நிஷ்டை ஏற்படு. மனம் நின்றுடுச்சு. எங்கே? சத்தில் சித்து நின்றுடுச்சு. இப்போ ஆத்மா தான் ஆத்மாவை போகிக்கிறது, சித்து தான் சத்தை போகிக்கிறது. எப்படி போகிக்குது? நான் அன்பாக இருக்கிறேன். இது வரைக்கும் என்னவா இருந்தது? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் உங்கள் பேரை சொல்லி அஸ்மின்னு சொன்னீங்க. நான் ராஜா அஸ்மி, ராணி அஸ்மி ஏதோ சொல்லிட்டுதுங்க. இப்போ நான் சாந்தம் அஸ்மி, சாந்தி அஸ்மி, என்னது வேறு என்ன இருக்குது? அன்பு, பிரேமம் அஸ்மி, அப்புறம்
கைவல்ய அஸ்மி, சமாதி அஸ்மி, எது வேணால் இந்த 4த்தையும். இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? அமைதியாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க. இந்த 4 தத்துவமாக இருக்கு. யார் அது அறிகிறா? சித்து தான் அறியுது, சித்து தான் உணர்வு. அப்போ சத்து லோகமாக ஆதாரமாக இருக்குது, அதிஷ்டானமாக இருக்குது, சர்வ அதிஷ்டானம். சத்து லோகமாக இருக்குது. எப்படி லோகமாக இருக்குது? பிரம்ம லோகமாக இருக்குது. பிரம்ம யார்? நீ தான் பிரம்மம். யாரை தேடி வந்தாயோ வந்து சேர்ந்துட்டேன்னு எப்படி அறிய? அங்கே தான் குளிர்ச்சி இருக்குது. குளிர்ச்சியாக இருக்கியா? இனிமையாக இருக்கியா? அன்பாக இருக்கியா? அமைதியாக இருக்கியா? ஆனந்தமாக இருக்கியா? நீ தான். அதான் பிரம்மலோகம். புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அப்போ நீங்கள் எப்பயுமே இருக்கீங்க. இப்போ போட்ட உபாதிகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கலட்டிட்டு 96 தத்துவங்களையும், அது எந்த மதத்தில், எந்த கருத்தில், சைவ சித்தாந்தத்தில் 36 ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கு மேலே 96 கொண்டு போவாங்க. இதில் வேதாந்தத்தில் ஒரு இடத்துல 25 சொல்லும், சாங்கிய தரிசன் 24 சொல்லும், இன்னொரு இடத்துல 26 சொல்லும். எல்லாம் இந்த வேதத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு இதுதான் சரின்றது. நல்லா புரிஞ்சு. எல்லாம் வேதம்தான் ஆதாரம். எல்லா சாஸ்திரத்துக்கும் ஆதாரம் என்ன? வேதம்தான் ஆதாரம். இப்போ நான் என் ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ரிஷி எடுத்து சொல்லித்தராங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் சரியானதுன்னு சொல்லுவான். அதுதான் அங்கே ப்ராப்ளம். இதுவும் சரியானதுன்னு சொல்லிட்டு போகலாம், இதுவும் ஒரு வழின்னு சொல்லிட்டு போகலாம். அவன் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறான். ஆனால் இதுதான் சரியானதுன்னா சண்டை வருது. நாங்களும் பெரியவர்கள்னு சொல்லிக்கிங்க, நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்லாதீங்க. இதுதான் பிரச்சனை. காலையில் ஒரு சதீஷ் ஒரு விஷயம் சொன்னான். அது எல்லாம் சிறப்புச்சு, அடுத்த வருஷம் ஞானப்பீட ஆரம்பிச்சிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சரணாகதிங்கிற விஷயத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்படி சொன்னான். ஒரு விசாரத்துக்கு ஒரு நிமிஷம் விசாரம். இது அகம்பிரமாஸ்மிங்கிற நிலையில் இருந்து அவர் இப்படி பேசின்னு இருக்காரு. யாரோ ஒரு விஐபின்னு வச்சிங்களேன், சும்மா ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம், சரணாகதி இல்லாமல் ஒரு கடவுள் காரியத்தில் ஈடுபட முடியாது. அங்கேயே அடிபட்டு போச்சு. நான் சரணாகதியை ஒத்துக்க மாட்டேன்னு, நீ செய்கிறதே சரணாகதியில் இருந்தால் செய்கிற. ஒரு பூஜையை எடுத்து நடத்துகிற, ஒரு கோவிலை எடுத்து நிர்வாகம் பண்ணுறேன்னா சரணாகதி பண்ணாமல் எப்படி பண்ண முடியும்? சொல்கிறது புரியுதா? அதான் இந்த முன்னாடி போய் உள்ளே போய் உட்காந்துரும் சைத்தான். சத்குரு சொல்லியிருந்தால் ஒத்துக்கலாம், சொல்லுங்கள். சத்குரு அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. வேதம் சொன்னால் ஒத்துக்கலாம். ரெண்டுமே அவங்களுக்கு சொல்லலை. எவனோ யார் சொன்னான்னு கேளுங்க, சொல்ல முடியாது. பிரமாணம் இருக்கா கேளுங்க, சொல்ல முடியாது. யார்கிட்ட கேட்கணும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேளு, விவேகானந்தர்கிட்ட கேளு, ரமணர்கிட்ட போய் கேளு, என்னை மாதிரி எளியோர்களை கேளு. புரியலைன்னா கேளு, விதண்டாவாதம் பண்ணாது. அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். புரியலை, உண்மையிலே புரியல, சந்தேகம் இருக்குன்னா வா, 1 வருஷம் ஆனாலும் சொல்லித்தரேன். ஒரே சந்தேகத்தை புரியணும், புரிய வைக்கணுங்கிற முயற்சியை சொல்கிறேன். ஜெயிக்கணுங்கிறது இல்லை, விதண்டாவாதம் இல்லை. புரியலை அப்படின்னா புரிய வைக்கலாம். புரிஞ்சிக்க மாட்டேன், நான் சொல்கிறதான் கரெக்டுன்னா உன்னை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியும். நீ சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஜென்மாவில் அதை புரிகிற ஒரு மனநிலை வரும், காலம் வரும். அப்போ சத்குரு உனக்கு கடவுளாக தெரிவார். அப்போ அங்கே நீ சரணாகதி ஆகி தான் ஆகணும். இது இயல்பான விஷயங்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது ஒரு புழு நின்று எங்கள் ஹெச்ஓடி சொல்லுவார். ஏதாவது ரெகுலராக போயின்ட்டுருக்கேன், அழகாக நடத்தின்னு இருக்காரு, எல்லாம் போயின்ட்டுருக்கேன். நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் உனக்கு புழு உனக்கு நின்றுக்கிட்டே இருக்குமே. சில பேர் கையில் பணம் வச்சா செலவு பண்ணியே தீரணுங்கிற ஒரு சின்ன வயசில் இருக்குமா இருக்காதா? நம்மள்ட்ட இவ்வளோ பணம் இருக்கே பாக்கெட்டில் இருக்காது, காலி பண்ண டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ஒருபாடு. ஊர்லேருந்து யாராவது வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல சொந்தக்காரன், அதை வச்சுருப்போம். அதை காலி பண்ணுற வரைக்கும் அதே மைண்டில் இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டோம். இப்போது யக சித்தம் க ஆத்மா இகம் போகோ பாத சித்து சத்தை போகிக்கிறது. அதில் எந்த தடையும் இல்லை, தடை செய்ய யாரும் முடியாது. ஆத்மாவே போகிக்கிறது. சாப்பிடுபவனும் சாப்பிடப்படும் பொருளும் ஒன்றே.
அதுதான் ஆளிலை கிருஷ்ணன் கட்டவரில் தூக்கி வாயில் வச்சுருப்பார். நம்ம குழந்தைங்க நேராக கட்டவரில் எதுக்கு காலை பிடிச்சி வளைச்சிக்கிட்டு கஷ்டமாக இருக்கும். நம்மலாம் டெக்னாலஜி உள்ள குழந்தைங்கள்ல எல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பிறந்தது. அதனால் என்ன பண்ண டைரெக்டாக கையவே என்ன பண்ணிடும், அதான் அது ஆத்மாவே சாப்பிடுகிறது. அச்சா கதஸ்பாரம் விசாரஸ்ய, இந்த ஆழமான நுட்பமான அகலமான விசாரத்தினால மெய்யை அறிந்ததுனால மனோ போகாதியோ அரையக, மனம் போகாதி போகங்கள், போகாதினா போகங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாம், இது வேணும் அது வேணும், சாப்பிட்ணும் தூங்கணும், சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்புக்கெல்லாம் பசி இருக்குல்ல, அதை பூர்த்தி பண்ணணும்ல, அது பேர் விஷயபோகம்னு பேர். அதெல்லாம் உனக்கு இல்லாமல் போயிடும். எப்போனா நீ அறிந்தால், மெய்யை அறிந்தால், நீ ஆத்மாவென்ற உணர்வு நிலையில் இருந்தால் பசி தாகம் தூக்கம் எதுவும் அவசியம் இல்லை. நம்ம இதில் இருக்கோம். எதில் இருக்கோம்? மனதில். இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்ணலாம். ஏதோ ஒரு ஞாபகம் இப்போ டக்குன்னு வந்துச்சு. விசாரஸ்ய மனோ போகாதையோ, இந்த இடத்துல மனம் போகம் முதலிய விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு பசி இருக்குது. பசி எங்கே இருந்தால் இருக்கும்? ஸ்தூல உடம்புல இருந்தால் பசி இருக்கும், சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் காமக்ரோதாதிகள் இருக்கும். காரண உடம்புல இருந்தீங்கன்னா உனக்கு உறக்கம் வரும், இருட்டு இருக்கும், அஞ்ஞானம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பதட்டம் இருக்கும். நீ துரியத்தில் இருக்க, பூரண பிரகாசமாக இருக்க, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க. ஆத்மா நா கர்த்தா நா போக்தா இல்லையா? அந்த நிலையில் இருக்கும்போது உனக்கு வித்யா ஞானஸ்வரூபமாக இருக்கிற. அதை விட்டு நீ கீழே இறங்கினா அவித்யா என்ன பண்ணும்? காமத்தை ஏற்படுத்தும், காம கர்மத்தை ஏற்படுத்தும். கர்ம சரீரம், பிறப்பு இறப்பு. அவித்யா காம கர்மன்னு சொல்கிறோம்ல. பிறவிக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம் தானே. அஜ்ஞானம்னா என்னது? நான் பிரம்மன்ற அறிவு இல்லாத நிலையில் நான் மனுஷனாக இருக்கும்போது நீ உனக்கு ஒரு உடம்பு மனசு உயிர் அப்படின்னு ஒரு 3 தத்துவத்தை அங்கே போடுது. நீ 4வது நிலையில் இரு, பரமாத்மாவாக இரு, பசிக்குமா? அதுதான் அது சொல்லுது. அதை தான் இந்த ஸ்பாரம்ங்கிற வார்த்தை விசாரம் செய்து உன்னை சத்தாக்கிடுச்சுன்னா, சித்துக்குள்ளே அந்த குவாலிட்டியை இரும்பு குண்டை நெருப்பில் போட்டால் இரும்பு குண்டனுடைய மூலக்கூறுகள் இருக்காது, அக்னியினுடைய மூலக்கூறுகள் தான் இருக்கும். அக்னிக்கு சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை, இரும்பு குண்டுக்கு சாப்பிட்ணுங்கிற அவசியம் இருக்குது. நீ இரும்பு குண்டாக இருக்கிற வரைக்கும் காமம் ஒன்றை டார்ச்சர் பண்ணும், பசி தாகம் ஒன்றை டார்ச்சர் பண்ணும், தூக்கம் ஒன்றை டார்ச்சர் பண்ணும். அதனால் துரியத்துக்கு போயிடணும். அங்கே தான் எண்ணங்கள் அற்ற நிலை, மனமற்ற நிலை, புத்தியற்ற நிலை, அகங்காரம். இதெல்லாம் என்னது? இந்த உடம்பெல்லாம் கடந்துடும். மனம் சித்தம் புத்தி அகங்காரம்லாம் எங்கே இருக்குது? சூக்ஷ்ம உடம்புல இருக்குது, நடுவில் இருக்குது. அதை தாண்டினா இருட்டு இருக்குது, உறக்கம். அதை தாண்டி நீ சத்துங்கிற வெளிச்சத்துக்கு போகணும். சத்துக்குள்ளே போயிட்டா, அக்னி குண்டத்துக்குள்ளே போயிட்டா, இங்கே இரும்பு அல்ல, அக்னி குண்டம் தான் இருக்குது. அது புரியுதா? அந்த தத்துவப்படி இந்த நிலையில் கிருத்தஸ்பாரம் ஆழ்ந்த அகண்ட நுட்பமான விசாரத்தினால மனோ போகாதையோ, மனதுக்கு போகம் முதலிய எதுவும் வராது, தொடர்பு இருக்காது. ஏன்னா அவித்யா இருந்தால் தான் காமகர்மம். மனமே இப்போ இல்லை, மனமே இல்லை, சித்து தான் இருக்குது. சித்து அறிவு ஸ்வரூபம். அதனால் அதுக்கு காமம் இல்லை, கர்மா இல்லை. புரியுதா? அவித்யா இருந்தால் தான் காமம். ஏன்னா நீ பொய்யை நம்புற, இது எனக்கு சுகம் தரும்னு அது பின்னாடி போகிற. அறிவு இருந்தால் அது பின்னாடி போக மாட்ட. அவித்யா இல்லைன்னா காமமும் இல்லை, கர்மமும் இல்லை, பிறப்பும் இல்லை. இது கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. நல்லா புரியணும்னா விசாரம் பண்ணி உள்ளே போகணும். இப்போ விசாரம் பண்ணுறோம், உள்ளே போகணும், மனநத்துக்கு போனால் தான் புரியும். தத்துவமசியில் அது புரியும். அதனால் இங்கே
அரையக தொடாது. இந்த மனதை காமக்ரோதாதிகள் தொடாது. எங்கே நீ துரியத்தில் இருக்க, துரியத்துக்கு எல்லாரும் போக முடியாது. கர்ப்பகிரகத்துக்குள்ளே யார் போக முடியும்? குருக்கள் போக முடியும். அல்ல சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய இன்னொரு குருக்கள் போக முடியும். கர்ப்பகிரகத்துள்ள எல்லாரும் போக முடியாதுல்ல. சொல்கிறது புரியுதா? புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ நீ சித்தானா தான் நீ சத்தாக முடியும். இந்த காமக்ரோதாதிகள்லாம் சித்தம் கிடையாது, சத்தம் கிடையாது, மனம் புத்தி அகங்காரத்தில் வருது. அதனால் இது உள்ளே போக முடியல. பசி தாகம் தூக்கம் எல்லாம் அங்கே வேலை செய்யாது. அது இரவு பகல் அல்லாத நிலை, இரவு பகல் அல்லாத ஆனந்த அமைதி நிலை, அவசியம் இல்லாத நிலை. இரவு பகல் எப்போ அவசியம்? இப்போ இந்த கொரோனா டயத்தில் வெளியிலே நீங்கள் போகல, வேலை இருந்தால் தான் இதெல்லாம் இரவு பகல்லாம் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சு. இப்போ டைம் என்னன்னே தெரியாது, எப்போ எழுந்திரிங்க எப்போ படுக்கிறீங்கன்னே தெரியாது. நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் பேசிட்டு இருந்தீங்க, எழுந்திருப்பீங்க. காலையில் 10 மணி 11 மணிக்கு எழுந்திருப்பீங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அடிக்கடி கொரோனா வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மனகாப்பின பிதந்தே சைலம். எந்த இனிவர் எந்த மனதாலும், எந்த ஆசைனாலும், எந்த காமத்தினாலையும், எந்த கர்மத்தினாலையும் இந்த ஆத்மாவுக்குள்ளே தொலைச்சிக்கிட்டு வர முடியாது. சைல இவ மலையை போல, மலையை காற்று ஊடுருவ முடியாதது போல காமக்ரோதாதிகள் இந்த ஆத்மாவை ஊடுருவ முடியாது, அசைக்க முடியாது. இதோடைய நிலை வேறு, அதுடைய நிலை வேறுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதை தான் மனகாப்பின பிந்தந்தி, உடைக்க முடியாது, துளைக்க முடியாது. சைலம் அந்த மந்த நிலா, மந்த அணில். அணில்னா அதுக்கு ஒரு நிலையம் இல்லை, அதுக்கு ஒரு வீடு கிடையாது காற்றுக்கு. அதனால் அநிலையம், எம்மை விட்டாச்சு அநிலையம், அணில்னு சொல்லுவாங்க. அனல்னு சொன்னால் அது போதுன்னு சொல்லாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. போதுன்னு சொல்லாதது அப்படின்னு ஒரு அர்த்தம் அனலுக்கு. அணில்னா வீடு இல்லாதது, எங்கே வேணால் சுற்றின்னு இருக்கும், வீடு கிடையாது அது. அது நிலையம். நிலையம்னா வீடு இல்லை, அதான் அணில். நிலையம் இல்லாதது அணில். அது மாதிரி நிறைய வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் கொடுக்கும். சரி, எத்தனை மந்திரம்? 101 பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம்? எத்தனை மந்திரம் ஆயிருக்கு? லேட்டாயிரும். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல. திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய்